உங்களுக்கு போன கவர்மெண்ட் என்னென்னலாம் பண்ணல, என்னென்னலாம் மாரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருந்தது, எதெல்லாம் வந்து இவங்க தேர்தல் அறிவிப்பா வச்சது வந்து, அதெல்லாம் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்போது, மிக முக்கியமான விஷயமா இருந்தது வந்து பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் வந்து போதை, குறிப்பா டாஸ்மாக். ஏன்னா, விஜயோடைய தேர்தல் அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா வந்து, பூரண மதுவிலக்கு அப்படின்ட்டு சொல்லல அவரு வந்து. டாஸ்மாக் ஒழிப்போம்னே சொல்லல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தத விட, வந்தவுடனே ஒரு 717 கடைகள மூடுறோம் அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் அது. உங்களுக்கு கிட்டத்தட்ட 4200 இல்ல 4700 டாஸ்மாக் கடைகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க. அதுல 717 கடந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொன்னும் வந்து ஒவ்வொரு கல்லாப்பெட்டி. அவ்வளோ பெரிய வருமானம் இருக்குது. கடந்த ஆட்சிக்கு முந்தின ஆட்சியில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள், மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த உடனே 500 கடைகள மூடுனாங்க. போன ஆட்சியில கூட வந்து நாங்களும் கடைகள மூடுனோம்னாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு கடையா அவங்க திறந்து வச்சாங்க. இப்ப கூட வந்து தருமபுரி சட்டமன்ற உறுப்பினரும், அ பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த முனைவர் சௌமியா அன்புமணி வந்து சட்டப்பேரவையிலே வந்து நீங்க ஒரு கடைய மூடுறீங்க ரைட்டு, சந்துக்குள்ள ஒரு 5 கடைய திறந்துடுறாங்க. அத தடுங்க நீங்க. அத கள்ள மார்க்கெட்ல விக்கிறாங்கன்னு அதுக்கான ஆக்ஷனும் எடுக்குறாங்க. ஏன்னா, உள்ள வந்து ஒரு அரசு புதுசா வந்திருக்குது. இப்போ இளைஞர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு அதிகப்படியா வாங்கியிருக்கிற ஒரு கட்சி. இதை தாண்டி வந்து திரைப்படத்துல ஒரு உச்ச நட்சத்திரமா, ஒரு மாஸ் ஹீரோவா இருந்தவர் வந்து அரசியல்ல எப்படி இருக்க போறாரு? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்போது, அரசியல்ல நாங்க அப்படிதான் இருப்போம். அப்படின்னு செஞ்சாக வேண்டிய ஒரு கட்டம். அரசு அதை செய்தா புதுசா வர அரசு அதுதான் செய்யும். அதே வேளையில எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் இப்பயே வச்சான்னாங்க வந்து. இந்த பதவியேற்று ஒரு 10, 11 நாள் தான் ஆகுது. ஆரம்பத்திலே நேரு ஸ்டேடியத்திலே வந்து முதல்வர் விஜய் சொன்னது வந்து, "கொஞ்சம் மூச்சு வாங்கறதுக்காவது டைம் குடுங்க." அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இனி போக போக அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவரைக்கும் வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுவா என்ன பொறுத்தவரைக்கும் இருக்கு வந்து.